அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 1/3/2021 திருக்குறள் என்று 803வது எண் திருக்குறள் பழமை என்ற அந்த அதிகாரத்தில் இன்று பழகிய நட்பு உரிமையான செயல் அமையாத விடத்தில் நட்பின் பயன் யாது என்ற அந்த ஒரு கேள்வி மாதிரி எழுதியிருந்தார். பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகமை உரிமை என்று பொருள் வாங்கும் செய்த ஆங்கு அமையாக்கடை. பழகிய நட்பு எவன் செய்யும் உரிமை செய்த அங்கு அமையாக்கடை என்று கூறலாம். உரிமையோடு நாம் செய்த நமது நண்பர்களிடம் உரிமையோடு செய்தவற்றுக்கு உடன்படாத போது பழகிய நட்புக்கு பொருள் என்னவோ என்று நாம் கூறலாம். பழகிய நட்பு உரிமையான செயல் அமையாத விடத்தில் நட்பின் பயன் யாது என்ற ஒரு வினாவாக நமக்கு எழுப்பியுள்ளார். இவை இந்த குறளில் பழமையை, அந்த நட்பினை, அந்த உரிமையினை நாம் காக்கும் நிலையாகும். இந்த உரிமை என்ற சொல்லுக்கு உன்னதமான ரிதமான மையம் என்று அழைப்போம். இவை இரு பக்கங்களும், நட்பு சார்ந்த இரு பக்கங்களுக்கும் பொருந்துவனாக இருக்கும். நண்பர்கள் நாம் பழகும் போது அந்த உன்னதமான ரிதமான மையத்தை நாம் உரிமை என்று கலந்துரைகளிலும் கூறுவோம். இந்த உரிமையான அந்த நட்பு இரு பக்கத்திற்கும் இரு சாராருக்கும் உரிமையோடு எந்த காலத்திலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பழகிய நட்பு உரிமையான செயல் அமையாத விடத்தில், அவ்வாறு அமையாத விடத்தில் நட்பின் பயன் யாது என்ற கேள்வியை கேட்டார். உரிமையோடு செய்தவற்றுக்கு நாம் உடன்படாத போது பழகிய நட்புக்கு பொருள் என்னவோ? What used to have long-term friends even if he does not agree what the friend did the rightful. Suppose even if he do some right things, he does some right things. So that friendship should always exist for long-term friendship. That's the question he asked. Even if suppose he did not accept the rightfulness at when he somewhat above than our level or below than our level, that friendship should be forever with the concept of having the things, whatever the positions he may attain. That you should understand. உரிமையோடு செய்தவற்றுக்கு உடன்படாத போது பழகிய நட்புக்கு பொருள் என்னவோ? பழகிய நட்பு உரிமையான செயல் அமையாத விடத்தில் நட்பின் பயன் யாது என்று பொதுவாக பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகமை செய்தாங்கு அமையாக்கடை என்று அந்த பொருளில் கூறியுள்ளார். கடை என்பது அந்த இடம் என்று நாம் சொல்லலாம். கெழுதகமை என்பதற்கு உரிமை என்று சொல்லலாம். மற்ற எல்லா சொல் அமைப்பும் இதற்கு நமக்கு அனைவருக்கும் தெரிவது என்று கருதி இந்த பொருளினை இன்று நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.